பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. லேவியர் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 19, இறை வார்த்தை 31. பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை தான் அழகாக மத்தேயு நற்செய்தியில் சொல்லி இருக்கின்றார். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார், அதன்படி அவர் அதை செயலாற்றுவார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கின்றது? அனைவரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். நான் தினமும் கோயிலுக்கு போகின்றேன், நற்கருணை வாங்குகின்றேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கின்றேன், ஜெபமாலை சொல்லுகின்றேன். ஆனாலும் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள் ஏன் வருகின்றது? ஏன் இந்த வகையான ஒரு சாபம்? என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய வேளையிலே அதில் ஒரு தடை இருக்கின்றது, அது ஒரு சாபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யாராவது ஒரு நபர் எங்களுடைய வீட்டிற்கு ஜெபிக்க வந்தால் இந்த வீட்டில் சாபம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். வேலை செய்த இடத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபம் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் அதில் ஒரு சாபம் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதில் ஒரு சாபம் இருக்கின்றது. நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்யக்கூடிய வேளையிலே அந்த முயற்சி திருவனை ஆக்காதபடி நம்மை சாபத்தில் தள்ளுகின்றது. ஏன் இந்த சாபம்? இதற்கு ஏன் எப்படி இந்த சாபம் என்னுடைய குடும்பத்தில் வந்து இருக்கின்றது என்பதை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் பார்த்தோம் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியும். நம்மை திருத்திக் கொண்டு உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வர முடியும். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் ஏமாந்து போக கூடாது. கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, சாத்தான் ஆகிய அந்த கர்ச்சிக்கும் சிங்கத்தை நாம் அடக்க வேண்டுமே என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். பாருங்கள், திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாதே யூதா குல சிங்கமும் தாவீது குல கொழுந்துமானவர் உயிர் பெற்று விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கின்றது? இது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நாம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அதை தான் இந்த லேவியர் புத்தகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். அருமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் மோசேயிடம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பாருங்கள், பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். சில பேர் சொல்லுவார்கள், நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அது மகா தவறு. அன்பார்ந்தவர்களே, நோய்க்கு நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் மருத்துவர்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் என்று நம்முடைய வேதமும் சொல்லுகின்றது. ஆனால் பேய்க்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் யாரிடமும் சொல்லவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடமும் போதிக்கவில்லை. எனவே கவனமாய் இருக்க வேண்டும். அநேக பேருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றேன், என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாத்தானை அவர்கள் மந்திரவாதியை நாடி
ஏவி விடுவார்கள், அசுத்தமான ஆவியை ஏவி விடுவார்கள், அதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வைப்பார்கள். அல்லது இரவு நேரத்தில் இந்த சாட்டை வைத்து அடித்துக் கொண்டு குறி சொல்பவர்கள் வருவார்கள். ராக்காரன் என்று சொல்லுவார்கள், ஜாமக்காரன் என்று சொல்லுவார்கள். அவன் வரக்கூடிய வேளையிலே அவன் என்ன செய்வான் தெரியுமா? நாம் ஜன்னலை துறந்து அவனுடைய குரலை கேட்டால் அவன் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போவான். அந்த நேரத்தில் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்போடு இருக்கலாம். அவனுடைய வார்த்தையை நாம் ஒரு தேவ வார்த்தையாய் எடுத்துக்கொண்டு அது நம்முடைய மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும். எனவே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த பில்லி சூனியம் என்பதை நீங்கள் கைவிட வேண்டும். அதை நம்பக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடம் ஜெபித்து அவரோடு இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் தாமே அந்த வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட்டு விடுவாராம்? ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று சொல்லி சாத்தான் நம்புகின்றது. உண்மையிலும் உண்மையுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இருக்கிறார் என்று சொல்லி சாத்தான் நம்புகின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம கத்தோலிக்க மக்கள் அநேக பேர் தன்னை தயாரிக்காதபடி இந்த நற்கருணை நாதரை உட்கொள்கிறார்கள், அவரை வாங்குகிறார்கள், அவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். சாத்தானுக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவனுக்கு மட்டுமே பணிவிடை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அவருடைய பாதத்தில் வர வேண்டும். இரண்டாவதாக, குறிக்காரரை அணுக வேண்டாம். சில பேர் போய் குறி கேட்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களிடம் கூட போய் குறி கேட்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசாமல் தன்னுடைய சொந்த வார்த்தையின்படி பேசுகிறவர்களை நம்ப வேண்டாம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவசிக்க வேண்டாம். யார் உங்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லி அதை ஆண்டவர் எதன் வழியாக உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் அதை நம்ப வேண்டும். அதை விட்டு இந்த கோயிலுக்கு போனால் குறி கேட்கலாமா, அந்த கோயிலுக்கு போய் குறி கேட்கலாமா, அந்த மனிதனிடம் போய் குறி கேட்கலாமா, புனித அந்தோனியாரை வைத்து குறி சொல்லுகின்றான், அன்னை மரியாதை வைத்து குறி சொல்லுகின்றான், புனிதர்களை வைத்து குறி சொல்கின்றான் என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போக கூடாது. அப்படி போனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஆண்டவரை தீட்டுப்படுத்துகிறீர்கள், நீங்கள் ஆண்டவரை அருவருக்க செய்கிறீர்கள். அப்படி செய்யக்கூடிய வேளையிலே சாபம் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குடும்பத்தில் தங்கும். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மூன்றாவதாக ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு முன்பாக அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியக்காரனிடம் போய் குறி கேட்கின்றோம். கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு செய்தியில் ஆண்டவர் இதே வார்த்தையினிடம் சொன்னார், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மற்றவரிடமே குறி கேட்டு அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தீர்கள் என்றால் அது சாபம். ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு அருவருப்பானது. உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடம் பேசி ஆண்டவரோடு ஒன்றித்திருந்து அவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த மன வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய வேளையிலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். பணத்தை பார்த்து, பொன்னை பார்த்து, அழகை பார்த்து நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை ஒரு நரகமாக தான் இருக்குமே தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அவருடைய குடும்பத்தை பார்ப்பார்கள், அவரை பற்றி 100 பேரிடம் விசாரிப்பார்கள், அது நல்லதுதான். ஆனால் நீங்கள் குறி கேட்கிறவர்களை நம்பி, ஜாதகம் பார்க்கிறவர்களை நம்பி அலைந்து திரிந்தீர்கள் என்றால், வாஸ்து பார்த்து வீட்டை கட்டீர்கள் என்றால் அது சாபத்தில் தான் இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் ஜெபித்து விட்டு அவர் உங்களை திடப்படுத்திய பிறகு, உங்களை ஆசீர்வதித்ததற்கு பிறகு அவரை மறந்து நீங்கள் வாஸ்து பார்த்து வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால் அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒருபொழுதும் தங்காது. எனவேதான் நீங்கள்
நீங்கள் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை அறிந்து அவரிடம் நீங்கள் திரும்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இணை சட்டம் 18வது அதிகாரம் 11-12 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தை காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அறுத்தலாகாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அழகாக ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், படிப்படியாக சொல்லுகின்றார். அநேக இடங்களில் தீ மிதிப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம், சாத்தானுக்கு பணிவிடை செய்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அதே போல நாள் பார்ப்பார்கள், இந்த நாள் நல்ல நாளாம், இந்த நாள் முகூர்த்த நாளாம், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பார்கள். அதுவும் மகா தவறு என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். அதே போல் சகுனம் பார்ப்பார்கள். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் யாராவது எதிர்க்கே வந்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்காது என்று சொல்லி சகுனம் பார்ப்பவர்கள் உண்டு. ஒரு பூனை குறுக்கே போய்விட்டு என்றால் அந்த இடத்தை கடந்து செல்ல மாட்டார்கள். அப்படி சென்றால் ஏதாவது பாதிப்பு வந்துவிடும் என்று அந்த பூனையை நம்புவார்கள், ஆண்டவரை நம்ப மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சங்கீதம் 121வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: நீ உள்ளே வரும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி நீங்கள் நம்பக்கூடிய மக்கள் ஏன் நீங்கள் சாதாரண ஒரு பூனையை நம்ப வேண்டும்? வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மிருகத்தை நம்பி நீங்கள் உங்களுடைய பயணத்தை தடை செய்கிறீர்கள். அது ஆண்டவருக்கு அருவருப்பு, அது ஒரு சாபம். மந்திரவாதியை நம்பி போவார்கள், கையில் ஒரு மந்திரவாதியை வைத்துவிட்டு மற்றவர்களை அழைப்பார்கள், மற்றவர்களுக்கு எதிராக ஏவி விடுவார்கள், தகடு வைப்பார்கள், மாய வித்தை செய்வார்கள், அவர்கள் இறந்தவர்களிடம் குறி கேட்பார்கள். அவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். அப்படி செய்கிறவர்கள், அவர்களை தேடி போகிறவர்கள் சாபத்தில் இருப்பார்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் சாபம் இருக்கின்றது, என்னுடைய வீட்டில் சாபம் சூழ்ந்து இருக்கின்றது, சாபம் என்னை கட்டி வைத்து இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தால் ஒரு நாளும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த 10 கட்டளைக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்திருந்தால் அவரிடம் மன்றாடி நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிகழ்ச்சியை குறித்து நாம் பைபிளில் பார்ப்போம். சவுல் என்கின்ற அரசனை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் சவுலை சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் செய்கின்றார், ஆண்டவரோடு இருக்கின்றார் இந்த சவுல் அரசன். அப்பொழுது அவர் செல்கின்ற இடமெல்லாம் அதிசயங்களை செய்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார், ஆண்டவருடைய வல்லமை கூட இருக்கின்றது என்பதை உணர்ந்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால் அங்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவருடைய கரம் அவரை விட்டு விலகி போய்விட்டது. சாத்தான் வந்து அவனுக்குள் இருந்து விட்டான். அப்பொழுது அவனுக்கு எப்படி போய் போர் செய்ய வேண்டும் என்பதை தெரியவில்லை, வழியே தெரியவில்லை, எப்படி இந்த வழியில் கடந்து செல்ல வேண்டும் என்பதை உணராமல் இருந்தான். அந்த வேளையிலே சாமுவேல் கூட இறந்து போய்விடுகின்றார். அப்பொழுது அவன் ஆண்டவரை நம்பியிருந்த நாட்களில் அவனுடைய நாட்டில் இருந்த பில்லி சூனியம் பார்க்கிறவர்கள், சூனியக்காரிகள், சகுனங்களை பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள் எல்லாரையும் விரட்டி விட்டிருந்தான். பாருங்கள், அவனுடைய மனதில் இந்த சாத்தான் வந்த பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை அருளப்படவில்லையே என்று சொல்லி யாராவது குறி சொல்கிறவரை அழைத்து வா என்று அவன் இருந்த இடத்தில் இருந்த மக்களிடம் கேட்கின்றான். அப்பொழுது அழகாக அவனுடைய பணியாளர் இவ்வாறு சொல்லுகின்றார் பாருங்கள். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: பின்பு சவுல் தன் பணியாளரிடம்
குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவளிடம் ஆலோசனை கேட்பேன் என்று சொல்லுகின்றார். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு பாவ சங்கீர்த்தனம் செய்தவர்கள், திருமுழுக்கு செய்தவர்கள், திருச்சபையில் நிலைத்திருக்கிறவர்கள் சவுலை போல் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியும் நீங்கள் இன்னும் குறி சொல்கிறவர்களையும், ஜாதகம் பார்க்கிறவர்களையும், சகுனம் பார்க்கிறவர்களையும், வாசு பார்க்கிறவர்களையும் நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களே, இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரணம். எனவே அந்த சகோதரியை கூப்பிட்டு யாரை நான் எழுப்ப வேண்டும் என்று கேட்கின்றார். சாமுவேலை எழுப்பும் என்று சொல்லுகின்றார். இவள் தன்னுடைய மந்திர வித்தையினால் சாமுவேலின் ஆவியை எழுப்புகின்றார். அப்பொழுது சாமுவேல் கடிந்து கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் சாத்தானுடைய செயல்களும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி. எனவே லேவியர் 19:26 சொல்லப்பட்டு இருக்கின்றது, குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவரோடு நடக்க நீங்கள் பழகி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நாள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள் தான். எல்லா நாளையும் ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். இயேசுவே, எங்களோடு கடந்து வாரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை அறிந்திருக்கின்றோம், வேதனைகளை அறிந்திருக்கின்றோம், எங்களுக்கு உதவி செய்ய வாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார், உங்களுடைய சாபங்களை சுட்டி காண்பிப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுப்பார். அதற்காக என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி அதிகாலையிலே எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம், உம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம், ஆன்மீக ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டோம், உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம், ஆசை அஸ்திகளை இழந்து போய் இருக்கின்றோம், சமாதானத்தை இழந்து போய்விட்டோம், மகிழ்ச்சியை இழந்து போய்விட்டோம். இதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வருவித்துக் கொண்ட சாபங்கள் என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்கள் நாள் பார்த்து இருக்கின்றோம், குறி பார்த்து இருக்கின்றோம், சகுனங்களை நம்பி இருக்கின்றோம், சூனியக்காரர்களை, மந்திரவாதிகளை நம்பி சென்றிருக்கின்றோம், ஏவி விடுகிறவர்களை நம்பி இருக்கின்றோம், மாயவித்தைக்காரர்களை நம்பி இருக்கின்றோம், இறந்தவர்களை நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வழிகளை மறந்து நாங்கள் மற்ற தெய்வங்களை தேடி அலைந்து இருக்கின்றோம். இங்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த நபர்களை நம்பி நான் போய் ஜெபித்தால் ஆசீர்வாதம் நடக்குமா என்று சொல்லி ஒரு மாயமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து என் வாழ்க்கையில் ஏன் சாபம் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு நீர் மட்டுமே ஆறுதலாய் இருக்க முடியும். சாத்தான் பிரிவினை என்கின்ற ஒரு சாபத்தை கொண்டு வந்திருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சாபத்தை கொடுத்து அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், இளமையில் செய்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தை கொடுத்து குடும்பத்தை பிரித்து இருக்கலாம். பிரிவினைக்கு நீர் காரணமில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்குள் சமாதானத்தை கொடுத்து இழந்து போன அந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுப்பீராக. பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறவருடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கலாம். ஆண்டவரே, அந்த அவர்களுக்கு கொடுத்த அந்த கருப்பை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம், அது ஒரு வகையான சாபமாய் இருக்கலாம். உம்முடைய பரிசுத்த இரத்தம் அந்த கருப்பையில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற சாபத்தை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, சகுனங்களை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெளியிலே செல்கிறவர்களை சந்திப்பீராக. அவர்களுக்கு பாதுகாப்பாய் நீர் இருக்கிறீர் என்பதை கற்றுக் கொடுப்பீராக. மந்திரவாதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன்,
ஏவி விடுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் இவர்களை கட்டுகிறேன் சுவாமி. மாயவித்த காரர்களை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. நோய் என்கின்ற சாபத்தை கொண்டு வந்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் கூட இருந்து வழி நடத்தும். இந்த சாபங்களை எடுத்து மாற்றும், கட்டுகளை அறுத்துவிடும். அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அந்த கல்வாரி அன்பை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus. இந்த நாளிலும் கூட நீர் இவர்களை தைரியப்படுத்தி இருப்பதற்காக நன்றி, இவர்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி, உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களோடு பேசி இருக்கின்றீர், வல்லமையான ஒரு வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர். இந்த நவம்பர் மாதத்திலே கடைசியான நாட்களில் இருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார், ஜெபத்திற்கு பதிலும் தந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாபத்தில் இருந்து விடுவிப்பாராக. ஆமென்.